எப்படி பாருங்க, ஒரு செடியை நம்ம எல்லாரும் வீட்டில் வளர்ப்போம். நம்ம செடியை ஒரு ரோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரோஜா பூ செடியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது நீங்கள் ஒரு 10 நாள் கழித்து நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற்றி வளர்த்து பாருங்கள். 10 நாள் கழித்து பக்கத்தில் ஒரு புல் முளைக்கும், இன்னொரு செடி அந்த செடியோடு சேர்ந்து வளரும். அந்த செடியெல்லாம் நம்ம அப்படியே விட்டுருவோமா? இல்லை, என்ன பண்ணுவோம், அந்த பிடுங்கி எரிஞ்சிருவோம். ஏன்னா அந்த ரோஜா செடியோடைய ஊட்டச்சத்து, தண்ணீர் எல்லாவற்றையும் இந்த களைகள் எல்லாம் என்ன பண்ணிடும், கெடுத்துரும், எல்லாவற்றையும் எடுத்துரும். அந்த செடி நல்லா வளர விடாதபடிக்கு இந்த தேவையற்ற களைகள், புல், அந்த மாதிரி காரியங்கள்லாம் என்ன பண்ணும், அதை தடுத்து விட்டுரும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற களைகள் என்னென்ன காரியங்கள், என்னென்ன நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாங்க? தேவையற்ற நபர்கள், தேவையற்ற உறவுகள், தேவையற்ற பேச்சு. பாருங்க, நம்ம வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கான படிகளை நம்ம தடுத்து விட்டுறோம். நம்மளுடைய வெற்றியை அது தடுத்து விட்டுறோம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் வெறும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் நான் விரும்புகிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் நிறைய பாவங்கள், நிறைய காரியங்கள், நிறைய இச்சைகள், நிறைய தேவையற்ற பேச்சுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் இது தவறு என்று எனக்கு தெரியுது, இந்த உறவு எனக்கு தேவையில்லாதது, என் குடும்பத்துக்கு தேவையில்லாதது, என்னுடைய வாழ்க்கைக்கு இது தேவையில்லாதது என்று எனக்கு அறிந்தும் ஒருவேளை உங்களால் வெளியில் வர முடியாமல் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா.